இன்றைக்குரிய இணையவழி கற்றலில் 12ஆம் வகுப்பிற்கான உயிரி தாவரங்களில் 9வது பாடமாக இருக்கக்கூடிய பயிர் பெருக்கம் என்ற தலைப்பை குறித்து பார்க்கலாம். அதாவது பொருளாதார தாவரவியலில் பயிர் பெருக்கம் என்றால் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். பொதுவாக பொருளாதார தாவரவியல் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்கனாமிக் பாட்னி அப்படிங்கிறோம். அது மனிதர்களுக்கும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்களுக்கும் எக்கனாமிக்லி யூஸ்ஃபுல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஷிப், அதாவது தொடர்புகளை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் பொருளாதார தாவரவியல் அப்படிங்கிறது. இப்போ அந்த பொருளாதார தாவரவியல் சொல்லக்கூடிய எக்கனாமிக் பாட்னில என்ன நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா, மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய உணவு தாவரங்கள் என்னெல்லாம் இருக்குது, இது தவிர மெடிசினல் பிளான்ஸ் சொல்லக்கூடிய மருத்துவ தாவரங்கள் என்னென்ன இருக்குது, இந்த உணவு தாவரங்கள் மற்றும் மருத்துவ தாவரங்களை தவிர மற்ற தேவைகளுக்கு பயன்படக்கூடிய தாவரங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஆய்வு பிரிவு தான் என்ன அப்படின்னா எக்கனாமிக் பாட்டனின்னு சொல்லக்கூடிய பொருளாதார தாவரவியல். இந்த பொருளாதார தாவரவியல்ல என்னென்னலாம் உள்ளடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயம், இது தவிர ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லக்கூடிய மானுடவியல், தொல்லியல் ஆர்கியாலஜி சொல்லக்கூடிய தொல்லியல், கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய வேதியியல், இது தவிர சில்லறை மற்றும் பெரு வணிக துறைகள் ஸ்மால் ஸ்கேல் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லக்கூடிய இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தது தான் பொருளாதார தாவரவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக் பாட்டரி அப்படிங்கிறது. பொருளாதார சொல்லும் போதே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மனிதர்களுக்கும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி படிக்கிறது தான் பொருளாதார தாவரவியல் அப்படிங்கிறோம். இந்த தொடர்பானது எப்படி உருவானது, ஆரம்ப காலங்களில் இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறப்போ, மனிதனானவன் உயிர் வாழ்வது முதலாக உயிர் வாழ்வதற்காக மற்ற தேவைகளுக்காக என்ன செய்யறான் அப்படின்னா தாவரங்களை நம்பி வாழக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதாவது மனிதனானவன் உயிர் வாழ்வதற்காக குறிப்பாக அந்த முக்கிய தேவைகளுக்காக தாவரங்களோட பல காலங்களில் என்ன செய்யறான், பல காலங்களுக்கு முன்னாடியே ஒரு பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறான். தாவரங்கள் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தாவரங்களோடு இணைந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில பலகட்ட சோதனை முயற்சிகளுக்கு பிறகு நமது முன்னோர்கள் என்ன செய்யாங்க, மனிதனுடைய தேவைகளுக்காக உலகத்திலிருந்து நிறைய பகுதிகளிலிருந்து, உலக நாடுகளிலிருந்து மற்ற பகுதிகளிலிருந்து பல நூறு காட்டு தாவரங்களை, வைல்டு பிளான்ட்ஸ் சொல்லக்கூடிய காட்டு தாவரங்களை வளர்ப்பு பயிர்களாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ காடுகளில் வளர்க்கக்கூடியதை இங்கே கொண்டு வந்து வளர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாத்திர மாதிரி அது வளர்ப்பு பயிர்களாக மாத்துறாங்க. அந்த வளர்ப்பு பயிர்னு சொல்லும்போது அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சாகுபடி பயிர்கள்னு சொல்லலாம். அப்படி பல நூறு காட்டு தாவரங்களை கொண்டு வந்து அது வளர்ப்பு பயிர்களை வளர்க்கறதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த தாவரங்களையும் அதனுடைய பயன்களையும் பற்றியதுமான அந்த அறிவு படிப்படியாக என்ன ஆச்சுன்னு சொன்னால், மனிதனுடைய நாகரிக வளர்ச்சிக்கு இது பல வகையில் வழிகோலின்னு சொல்லலாம், நிறைய வகையில் உதவி செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த காட்டு தாவரங்களை வளர்ப்பு பயிர்களாக மாற்றுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா அப்படின்னா இல்லை. அதை மாற்றணும் அப்படின்னா அந்த தாவரங்களை என்ன செய்யணும் அப்படின்னா வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்தணும். அந்த வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்துறதுங்கிறது என்ன அப்படின்னா, தாவர சிற்றினங்களை மனிதன் என்ன செய்யணும், தன்னுடைய சுய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதாவது இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வளர்க்குற மாதிரி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும்னா முதல்ல என்ன செய்யணும், அந்த தாவரங்களை கவனமா தேர்ந்தெடுக்கணும். இந்த தாவரம் இங்க கொண்டு வந்தா வளருமா வளராதா அப்படிங்கிறத கவனமா தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய மரபு பண்பு என்ன அப்படின்னு பார்த்து அந்த மரபு பண்பை என்ன செய்யணும், மாற்றம் செய்யணும். அந்த மரபு பண்பை மாற்றம் செய்யவும் தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி கையாளக்கூடிய முறைகளும் தெரிஞ்சிருக்கணும். இப்படி மரபு பண்பு மாற்றம் செய்யறது மூலமா, கையாளுதல் மூலமாக படிப்படியாக என்ன ஆச்சு அப்படின்னா பெரும்பாலான மக்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் உதவக்கூடிய வகையில அதை மாத்துறதுக்கு பேர் தான் வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்துதல் அப்படிங்கிறது. அப்படி வளர்ப்பு சூழலுக்கு உள்ள கொண்டு வரப்பட்ட அந்த தாவர சிற்றங்கள் என்ன செய்யும் அப்படின்னா மனிதனுக்கு உணவாகவும் மற்றும் பல்வேறு பயன்களை தரக்கூடிய ஒரு புதுப்பிக்கக்கூடிய மூலங்களாகவும் அது விளங்கக்கூடியதா இருக்கணும். அப்படி வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்தும் போது தாவர சிற்றினங்களை என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அந்த மாற்றங்களை எப்படி நம்ம வரிசைப்படுத்துறது அப்படிங்கிறத அடுத்தபடியா பார்க்கலாம். இப்ப தாவரங்களை வேறொரு சூழ்நிலையிலிருந்து வளர்ப்பு சூழலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு சூழல் காரணிகளுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளுதல் மற்றும் பரவலான புவி பரப்பில் வளரக்கூடிய தன்மை இருக்கணும். ஒரு சில தாவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையை தவிர வேறொரு சூழ்நிலை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா, வேறொரு இடத்துல கொண்டு போய் பயிரிட்டால் அது வளராது. அங்க இருக்கக்கூடிய சூழல் காரணிகளோட அது ஒத்து போகாது. அப்ப அந்த வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்தக்கூடிய தாவரங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த விதமான சூழல் காரணிகளா இருந்தாலும் அது பல்வேறு சூழல் காரணிகளுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளணும். என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அடுத்தது புவி பரப்பு அப்படின்னு சொல்லும்போது அது ஏற்கனவே இருந்த இடம் வேற மாதிரி இருக்கும். இப்போ கொண்டு வந்து பயிரிடக்கூடிய இடம் வேறொரு இடமா இருக்கும்.
அப்படி இருக்கிறப்ப அந்த புவிப்பரப்புலையும் அது வாழக்கூடிய தன்மை பெற்று இருக்கணும். அதுதான் பரவலான புவிப்பரப்பில் வளரும் தன்மையை கொண்டவையா இருக்கணும்னு சொல்லுது. அடுத்தது 2வது பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒருமித்த மற்றும் சீரான முறையில் பூத்தல் மற்றும் காய்த்தல். அதாவது பூ பூக்கிறதோ காய்க்கிறதோ எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், சீரா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது நம்முடைய கண்டிஷன்ல கொண்டு வர முடியும். 3வது என்ன, விதை சிதறல் விதை பரவல் ரெண்டுமே இல்லாம இருக்கணும். விதை சிதறல் அப்படின்னா தானாகவே அந்த விதை என்ன சிதறி காணப்படும், அப்படி இல்லைன்னா வேறொரு இடத்துல கொண்டு போய் பரப்புறதா இருக்கும். இது ரெண்டுமே கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்ல இருக்கும்போது அது இல்லாம இருக்கணும். விதை சிதறலும் இருக்கக்கூடாது, விதை பரப்பலும் இல்லாம இருக்கணும். அடுத்தது கனி மற்றும் விதையினுடைய அளவு எப்படி இருக்கணும், வழக்கமா இருக்கிறத விட அவருடைய அளவு சற்று அதிகமாக காணப்படணும். அப்பதான் அந்த வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்துறதுனால நன்மைகள் இருக்கும். கனியினுடைய அளவும் விதையினுடைய அளவு என்ன செய்யணும், அதிகமா இருக்கணும். அடுத்தது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த தாவரம் வேறொரு இடத்துல இருக்கும்போது அது பலபருவ வளரியல்பா இருக்கும். அந்த பலபருவ வளரியல்பா இருக்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அது அப்படி இருந்தால் அது நமக்கு நன்மை தராது. அதை ஒரு பருவ வளரியல்புக்கு அதை மாற்றணும். அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னா, பயிர் பெருக்க முறை, பிளான்ட் பிரீடிங் சொல்லக்கூடிய இந்த பயிர் பெருக்க முறையில மாற்றங்களை கொண்டு வரணும். இப்படி எல்லாம் செய்யும் பொழுதுதான் அந்த கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்ல வரும்போது நம்ம அதிகமான விளைச்சலை பார்க்க முடியும். அப்படி செஞ்சாதான் நிறைய நன்மைகள் இருக்குது. அதே நேரத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்ல வளர்க்கக்கூடிய தாவரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இயற்கையாகவே தாக்கக்கூடிய நோய் மற்றும் பூச்சி எதிர்ப்பு திறன்களுக்கு பூச்சிகள் தாக்குதல் உண்டாகும், நோய் தாக்குதல் உண்டாகும். அப்ப என்ன செய்யணும், அந்த தாவரங்கள் அதிக நோய் மற்றும் பூச்சி எதிர்ப்பு திறனை பெற்றிருக்கணும். நோய் வந்தாலும் தாங்குற மாதிரி இருக்கணும், பூச்சிகள் தாக்குனாலும் அந்த பூச்சிகள் தாக்குதலை எதிர்க்கக்கூடிய திறன் பெற்றிருக்கணும். அடுத்தது அப்படின்னா விதையற்ற கனிகள் உருவாகும். கனிகள்ல மூலமா கிடைக்கக்கூடிய விதைகள் எப்படி இருக்குன்னா, சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விதையற்ற கனிகளை உருவாக்கணும். விதையற்ற கனிகளை உருவாக்கணும்னா சாதாரணமா இருக்கக்கூடிய கருவுறுதல் முறையில உருவாக்க முடியாது. அதுக்கு என்ன முறை அப்படின்னா, பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவுரா கனியாதல் முறையில தான் அந்த விதைகளை உருவாக்க முடியும். அப்ப அந்த கருவுரா கனியாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தினோஜெனிசிஸ் முறை மூலமா விதையற்ற கனிகளை உருவாக்கலாம். அடுத்தது இதனுடைய நிறம், தோற்றம், உண்ணக்கூடிய தன்மை மற்றும் ஊட்டச்சத்துக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிகமா இருக்கணும். அது நிறம் நல்லா இருக்கணும், தோற்றம் நல்லா இருக்கணும், உண்ணக்கூடிய தன்மையும் ஊட்டச்சத்துக்களையும் என்ன செய்யணும், அதிகரிக்கணும். இப்படி எல்லாம் செஞ்சாதான் அந்த கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்ல அந்த தாவரங்களை நம்ம வளர்க்க முடியும். அடுத்தபடியா விவசாயம் சொல்லக்கூடிய வேளாண்மையினுடைய தோற்றம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வேளாண்மை அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த மட்டிலும் காலங்காலமாக தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாய முறையா இருக்குது. இப்ப இந்த மிக தொன்மையான இந்த வேளாண்மைக்கான பதிவை முதல்ல எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, டைகிரிஸ் மற்றும் யூப்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நதி படுகைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த பகுதி என்ன சொல்றாங்க, செழுமை பிறை பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த செழுமை பிறை பகுதியில கிட்டத்தட்ட 12,000 வருஷங்களுக்கு முன்னாடியே இது இருந்ததுன்னு சொல்லி தொல்லியல் தரவில் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் மூலமா தெரிஞ்சிருக்காங்க. அதாவது மிக தொன்மையான விவசாயம் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் எங்க கிடைச்சிருக்குது அப்படின்னா, டைகிரிஸ் மற்றும் யூப்ரட்டிஸ் நதி படிகளுக்கு இடையில தான். அப்படி நாகரிக தோற்றம் அப்படிங்கிறது ஆற்றங்கரையை சொல்றாங்க. அதே மாதிரி இந்த டைகிரிஸ் மற்றும் யூப்ரட்டிஸ் நதி படுகைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கக்கூடிய செழுமை பிறை பகுதியில தான் 12,000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த விவசாய முறைகள் இருந்திருக்குது அப்படிங்கிறதுக்கான தொல்லியல் தரவுகள், அதாவது ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப அதே நேரத்தில் பழைய கிரேக்க மற்றும் ரோமானிய இயற்கை வல்லுநர்கள் யார் அப்படின்னா தியோப்ரஸ்டாஸ். இப்ப தியோப்ரஸ்டாஸ் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஃபாதர் ஆஃப் பாட்னி அப்படிமா, தாவரவியலின் தந்தை அப்படிமா. இது தவிர டயாஸ்கோரிட்டிஸ், மூத்த பிளனி, கேலன் இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பயிர் தாங்களுடைய தோற்றம் மற்றும் வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்துதல் குறித்த அறிவியல் பூர்வமான ஒரு புரிதலுக்கு வழிகோலுன்னு சொல்லலாம். இவங்க இல்லைன்னா அந்த வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்துதல் அப்படின்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அதற்கான ஒரு அறிவியல் பூர்வமான புரிதலையும் அணுகுமுறையும் கொடுத்தது யார் அப்படின்னா தியோப்ரஸ்டாஸ், தாவரவியலின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய தியோப்ரஸ்டாஸ், டயாஸ்கோரிட்டிஸ், மூத்த பிளனி மற்றும் கேலன் அப்படிங்கிற சொல்லலாம். அடுத்ததா ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை வேளாண்மை அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது பழைய பாரம்பரிய விவசாய முறையை தான் நம்ம இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறோம். அந்த காலத்துல பயன்படுத்தின விவசாய முறைகளை தான் நம்ம இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறோம். ஏன் இதை இயற்கை வேளாண்மைன்னு சொல்றோம் அப்படின்னா, 20வது நூற்றாண்டினுடைய தொடக்க காலங்கள்ல, அதாவது ஆரம்ப காலங்கள்ல ரொம்ப வேகமா மாறி வரக்கூடிய விவசாய முறைகளுக்கு எதிராக மீட்டு கொண்டு வரப்பட்டது.
ஏன் வேகமாக மாறி வரக்கூடிய விவசாய முறைகள்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய விவசாய முறைகள் எல்லாமே வேதிப்பொருட்களை படிப்படியாக வச்சது. அதே மாதிரி நிறைய பூச்சிக்கொல்லிகள், மருந்துகள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் என்னது, அந்த விவசாய நிலத்தை பாழ்படுத்துறதா இருக்குது. இதுல இருந்து அந்த தாவரங்களை நம்ம மீட்கணும், அது குறிப்பா அந்த நிலங்களை மீட்கணுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய முறையை தான் இயற்கை வேளாண்மை முறை. அதாவது 20ஆம் நூற்றாண்டோட தொடக்க காலங்களில் ரொம்ப வேகமாக மாறி வரக்கூடிய அந்த விவசாய முறைகளுக்கு எதிராக மீட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு முறை தான் இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது. இப்போ இந்த முறை மூலமா என்ன செய்யலாம் அப்படின்னா, மீள் நிலைத்த மண்வளம் பாதுகாக்கப்படும், சூழல் வளம் பாதுகாக்கப்படும். இது தவிர மக்கள் வளத்திற்கு ஏற்ற ஒரு வேளாண் முறைன்னு சொல்லலாம். அதுதான் இயற்கை வேளாண்மை முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இதனால என்ன நன்மைகள் அப்படின்னா, இது கேடு விளைவிக்கக்கூடிய இடுமுறைகளை விட வனது பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துறது, வேதிய உரங்கள் பயன்படுத்துறதெல்லாம் விவசாய நிலங்களை பால்படுத்துதுங்கிறோம். அது மூலமா நிறைய மனிதர்களுக்கு தீங்குகள்லாம் வருதுங்கிறோம். அந்த கேடு விளைவிக்கக்கூடிய இடுமுறைகளை விட வட்டார சூழல் நடைமுறைகள், உயிரி பல்வகைமை மற்றும் இயற்கை சுழற்சிகள் போன்ற தகவமைப்புகளை சார்ந்து இருக்கக்கூடியதா என்னது அப்படின்னு சொன்னா இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் கல்ச்சர் அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்தபடியா இந்திய பயிர் பெருக்கவியலாளர்கள், பிளான்ட் பிரீடர்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க யார் யாரு, முன்னோடியா இருந்தவங்க யார் யார் அப்படிங்கிற ஒரு தகவலை பார்க்கலாம். அதில் முதலாவதா இருக்கிறவர் யார் அப்படின்னா டாக்டர் MS சுவாமிநாதன் அப்படிங்கிறவர், சென்னையை சேர்ந்தவர். இவர் தான் பசுமை புரட்சியின், இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா டாக்டர் MS சுவாமிநாதன் அப்படிங்கிறவர். சென்னையில் MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு அறக்கட்டளையே இருக்கக்கூடியதா இருக்குது. இவர் என்ன செஞ்சாருன்னா, சடுதி மாற்ற பயிர் பெருக்கத்தினுடைய முன்னோடின்னு சொல்லலாம். திடீர் மாற்றத்தின் மூலமாக பயிர் பெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய முறைகளில் ஒரு பயோனியர், முன்னோடின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா டாக்டர் MS சுவாமிநாதன் அப்படிங்கிறவர். அடுத்ததாக இருக்கக்கூடியவர் யாருன்னா சர் TS வெங்கட்ராமன் அப்படிங்கிறது. இவர் யார் அப்படின்னா சிறந்த கரும்பு பெருக்கவியலாளர் அப்படின்னு சொல்லலாம். சுகர் கேன் சொல்லக்கூடிய கரும்புல பிளான் பிரீடிங்கை பண்ணவர் யார் அப்படின்னா வெங்கட்ராமன் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த இருக்கிறவர் டாக்டர் BP பால் அப்படிங்கிறவர். இவர் புகழ்பெற்ற கோதுமை பெருக்கவியலாளர்னு சொல்லலாம். மேம்பட்ட நோய் தாங்கும் திறனுடைய, அதாவது நோய்களை தாங்கக்கூடிய திறன் படைத்த கோதுமை ரகத்தை உருவாக்கிய பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னா டாக்டர் BP பாலுக்கு தான் சேரக்கூடியதா இருக்குங்க. நாலாவது நம்ம பார்க்கறது யாருன்னா டாக்டர் K ராமையா அப்படிங்கிறவர். இவர் யாருன்னா பல உயர் விளைச்சல் நெல் ரகங்களை, ஹை ஈல்டு வெரைட்டிஸ், இதில் நெல் ரகங்கள்ல உருவாக்கினா ஒரு புகழ்பெற்ற நெல் பெருக்கவியலாளர்னு சொன்னா டாக்டர் K ராமையாவை தான் சொல்ல முடியும். அடுத்ததா இருக்கிறது யார் அப்படின்னா NGP ராவ் அப்படிங்கிறவர். இவர் உலகத்துல முதல் கலப்பின சோளம், முதல்ல கலப்பின சோளத்தை உருவாக்குனாரு. அந்த கலப்பின சோளத்துல பேர் CH1 அப்படிங்கிறது. அதை உருவாக்கிய மிக சிறந்த சோள பயிர் பெருக்கவியலாளர் யார் அப்படின்னா NGP ராவ் அப்படிங்கிறவர். அடுத்ததா இருக்கிறவர் CT பட்டேல் அப்படிங்கிறவர். இவர் கலப்பின பருத்தியின் தந்தைன்னு சொல்லலாம். அது காட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கலப்பின பருத்தியினுடைய தந்தையா இருக்கிறவர் இவர் தான். உலகத்திலே முதல்ல கலப்பின பருத்தியை உருவாக்கின பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னா CT பட்டேலுக்கு தான். அடுத்ததா இருக்கிறவர் சௌத்ரி ராம்தன் அப்படிங்கிறது. ஒரு பஞ்சாபை மையமா வச்சு கோதுமை களஞ்சியமா மாத்தினவர். அந்த கோதுமை களஞ்சியமா மாற்றிய அந்த கோதுமை ரகத்தினுடைய பேர் என்ன அப்படின்னா C591, அதாவது C591 அப்படின்னு சொல்லக்கூடிய கோதுமை ரகத்தை உருவாக்கின கோதுமை பெருக்கவியலாளர் யார் அப்படின்னா சௌத்ரி ராம்தன் அப்படிங்கிறவரை தான் சொல்ல முடியும். இப்போ இயற்கை வேளாண்மைனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியா உயிரி உரங்கள் சொல்லக்கூடிய பயோ ஃபெர்டிலைசர்ஸ்னா என்ன, இது ஏன் நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உயிரி உரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உயிருள்ள அல்லது மறை உயிர் செல்லுடைய செயலாக்கமிக்க நுண்ணுயிரி ரகங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதுக்கு பேர் தான் உயிரி உரம் அப்படிங்கிறது. உயிருள்ள, அதாவது மறை உயிர் செல்லுடைய செயலாக்கமிக்க நுண்ணுயிரி ரகங்களை கொண்டு தயாரிக்கப்படுது. அப்ப தயாரிக்கணும் அப்படின்னா அந்த உயிரி உரங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்று அதற்கு சோர்ஸ் என்னவா இருக்கலாம், விதை மூலமா இருக்கலாம் அல்லது மண் மூலமாக. அந்த உரங்களை விதை மூலமாகவோ அது மண் மூலமாகவோ அந்த நிலத்துல கொண்டு போய் இடப்படும் பொழுது அதனுடைய வினையாற்றல் மூலம் இது என்ன செய்யும் அப்படின்னா வேர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ரூட் சிஸ்டம் சொல்லக்கூடிய வேர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை இந்த பயிர்கள் எடுத்துக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அப்ப அந்த உயிரி உரத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா, இந்த உயிரி உரங்களை இடும் பொழுது அதை விதை மூலமாகவும் மண் மூலமாகவும் இடுறோம். அப்படி இடும்போது அந்த உரங்கள் என்ன செய்யும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வேர் மண்டலத்துல போய் ஒரு வேதியை வினையாற்றி ஊட்டச்சத்துக்களை பயிர்கள் எடுத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதை மாத்துது. அப்படி மாத்துறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத அடுத்ததா பார்க்கலாம்.
இந்த உயிரி உரங்கள் அப்படிங்கிறது நுண்ணுயிரி வளர்ப்பு உரம், அதே மாதிரி உயிரி உட்புகுத்திய உரங்கள் மற்றும் பாக்டீரியா உட்புகுத்திய உரங்கள் அப்படின்னு சொல்லி 3 வகையா சொல்ல முடியும். அது உயிரி உரங்களை நுண்ணுயிரி வளர்ப்பு உரம், உயிரி உட்புகுத்திய உரங்கள், இது தவிர பாக்டீரியா உட்புகுத்திய உரங்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இப்படி பயன்படுத்துறதுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொன்னா, இது என்ன செய்யும், விதை மூலமாகவோ அல்லது எப்படி இருக்குது, மண்ணில் இடப்படும் பொழுது அது விதை மூலமாகவோ மண் மூலமாகவோ இடப்படும் பொழுது அங்க போய் என்ன செய்யும், வேர் மண்டலத்தில் போய் வினையாற்றும் போது அந்த ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கிற மாதிரி மாத்துது. அப்படி மாத்துறப்போ முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன இருக்கணும் அப்படின்னா நைட்ரஜன் பிக்சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நைட்ரஜனை நிலைநிறுத்துதல். அந்த நைட்ரஜனை நிலைநிறுத்துறதையும் இருக்கக்கூடிய பாஸ்பேட்டுகளை கரைக்கிறதுலையும் தாவரங்கள் இருக்கக்கூடிய செல்லுலோஸை சிதைக்கிறதுலையும் செயல்திறன் மிக்கவையா இருக்கக்கூடியதான் இந்த உயிரி உரங்கள். என்னென்ன செய்யணும் அப்படின்னா நைட்ரஜன் நிலைநிறுத்தணும், பாஸ்பேட்டை கரைக்கணும், அதே நேரத்தில் தாவரங்கள்ல இருக்கக்கூடிய செல்வாழ்வு சொல்லக்கூடிய செல் ஸ்டோரேஜ் சுற்றி இருக்கக்கூடிய செல்லுலோஸை சிதைக்கிறதுலையும் செயல்திறன் மிக்கவையா இருக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய உயிரிய செயல்பாட்டையும் அதிகரிக்க செய்யும். இது எல்லாமே உயிரி உரங்கள் செய்யக்கூடியதா இருக்குது. இது மட்டும் இல்லாம மண்ணினுடைய வளத்தையும் தாவர வளர்ச்சியையும் மண்ணில் வாழக்கூடிய நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரியுடைய எண்ணிக்கை, அதாவது யூஸ்ஃபுல் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதும் அதனுடைய உயிரிய செயல்களை, அது உயிரிய பயோகெமிக்கல் ஆக்ஷன்ஸ், அது எல்லாத்தையுமே அதிகரிக்கிறதும் உதவி செய்யக்கூடியதா இருக்குது. மொத்தத்தில் சொல்லும்போது இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த இயற்கை வேளாண்மைக்கு உதவும் இடைபொருளாகும். ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் சொல்லலாம். அதாவது சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில இயற்கை வேளாண்மைக்கு உதவக்கூடிய இடுபொருளாகவும், கம்பேர் பண்ணும்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது வேதிய உரங்கள் சொல்லக்கூடிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை விட மிக திறன் மிக்கதாகவும் அதே நேரத்தில் விலை மலிவானதாகவும் காணப்படுது. இது எல்லாமே என்னது அப்படின்னா உயிரி உரங்களுடைய நன்மைகள்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய உயிரி உரங்கள் என்னென்ன இருக்குது, பாஸ்பரஸை கரைக்கக்கூடிய உயிரி உரங்கள் என்ன இருக்குது, பாஸ்பரஸை திரட்டக்கூடிய உயிரி உரங்கள் என்ன, நுண் ஊட்டச்சத்துக்கான உயிரி உரங்கள் என்ன, அது எவ்வாறு எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய உயிரி உரங்கள் அப்படிங்கிறது முதலாவது சொல்லும்போது தனி உயிரிகளா இருக்குது. குறிப்பா அசிட்டோபாக்டர், கிளாஸ்ட்ரிடியம், அனபீனா, நாஸ்டாக் இதெல்லாம் இதுக்கு உதாரணமா சொல்லலாம். இது மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டுயிர் வாழ்க்கை முறையில வரும்போது ரைசோபியம், அனபீனா, அசோலா இவற்றை உதாரணமா சொல்லலாம். அடுத்தது இணை கூட்டுயிர் வாழ்க்கை முறைக்கு எக்ஸாம்பிளா சொல்லும்போது அசோஸ்பைரிலத்தை சொல்லலாம். அடுத்து பாஸ்பரஸை கரைக்கக்கூடிய உயிரி உரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னா பேசிலஸ் சப்டிலிஸ், சூடோமோனாஸ் ஸ்ட்ரையேட்டா. இது ரெண்டுமே என்னதுன்னா பாக்டீரியங்களா காணப்படக்கூடியதா இருக்குது. பூஞ்சைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம் அப்படின்னா பெனிசிலியம் பிளஸ் ஆஸ்பர்ஜிலஸ், இது ரெண்டுமே என்னது பாஸ்பரஸை கரைக்கக்கூடிய உயிரி உரங்களா காணப்படக்கூடிய பூஞ்சைகள்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியா பாஸ்பரஸை திரட்டக்கூடிய உயிரி உரங்கள் எது அப்படின்னா குளோமஸ் மற்றும் ஸ்கியூட்டெல்லா ஸ்போரா அப்படிங்கிறது. இது ரெண்டுமே என்ன அப்படின்னா பாஸ்பரஸை திரட்டக்கூடிய உயிரி உரங்கள். உயிரினத்துடைய பெயர் என்ன அப்படின்னா ஆர்பஸ்குலார் மைக்ரோரைசம் சொல்லக்கூடியது. அதே மாதிரி உறவேர் பூஞ்சையா இருக்கக்கூடியது எது அப்படின்னா அமானிடா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரெண்டுமே பாஸ்பரஸை திரட்டக்கூடிய உயிரி உரங்களா இருக்குது. அடுத்ததா நுண் ஊட்டச்சத்துக்களான உயிரி உரங்கள் என்ன இருக்குது அப்படின்னா பேசில்லஸ் அப்படிங்கிறது. இது என்ன செய்யும் அப்படின்னா சிலிகேட் மற்றும் துத்தநாகத்தை கரைப்பான்களாக பயன்படக்கூடியதா இருக்குது. அடுத்ததாக இருக்கக்கூடிய தாவர வளர்ச்சி, பிளான்ட் growth அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ரைசோ பாக்டீரியா. அந்த ரைசோ பாக்டீரியாவோட பேர் என்ன அப்படின்னா சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் பேரு. இதை சொல்லும்போது சூடோமோனாஸ் அப்படிங்கிறோம். அதுல முதலாவது இருக்கக்கூடியது ரைசோபியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அடுத்தபடியாக பார்க்கலாம். இந்த ரைசோபியம் அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடியதுல முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது ரைசோபியம் அப்படிங்கிற பாக்டீரியா தான். அந்த வேர்கள்ல வேர் முடிச்சுகள் சொல்லுவோம். அந்த வேர் முண்டுகள்ல என்ன செய்யும், நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடியது யாரு அப்படின்னா இந்த ரைசோபியம் அப்படிங்கிற பாக்டீரியா. அந்த ரைசோபியம் பாக்டீரியாவை கொண்டிருக்கக்கூடிய உயிரி உரத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ரைசோபிய உயிரி வளர்ப்பு உரம் அப்படின்னு பேரு. ரைசோபியத்தை பயன்படுத்துறதுனால அந்த உயிரி வளர்ப்பு உரத்துக்கு என்ன பேரு, ரைசோபிய உயிரி வளர்ப்பு உரம்னு பேரு. இது என்ன செய்யும், வேர் முண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர் முடிச்சுகள்ல கூட்டுயிர் பாக்டீரியமா இருக்கக்கூடியது. வேர் முண்டுகள்ல கூட்டுயிர் பாக்டீரியமா இருக்கக்கூடியது. இது என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பியர்னு சொல்லக்கூடிய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை தாவரங்களுக்கு தேவையான உயிரி நைட்ரஜனா மாத்தி கொடுக்கிறது. என்ன செய்யும் அப்படின்னா தாவரங்களுக்கு வளிமண்டலத்தில் இருக்குது நைட்ரஜன், அது தாவரங்களுக்கு பயன்படும்படியா இருக்கணும். தாவரங்களுக்கு பயன்படுத்தினா அதை அப்படியே பயன்படுத்த முடியாது.
அதை மாற்றணும். அப்படி மாற்றி உயிரி நைட்ரஜனாக மாற்றி தர்றது யாருடைய வேலை அப்படின்னா இந்த ரைசோபியத்தினுடைய வேலை. இப்போ நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய இந்த பாக்டீரியாவை மண்ணில் இடும்போது அது என்ன செய்யும், ஆயிரக்கணக்கில் பல்கி பெருகி ஆயிரக்கணக்கில் எண்ணிக்கையில் அதிகமாகி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும். அப்போ இது எந்த வயல்களுக்கு உகந்த உயிரி உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்டாங்கன்னு சொன்னால் நெல் வயலுக்கு உகந்த உயிரி உரம் எது அப்படின்னா ரைசோபியம்னு சொல்லலாம். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமாக எதுக்கு உகந்தது அப்படின்னா நெல் வயலுக்கு, நெல் விளைச்சலுக்கு உகந்த உயிரி உரம்னு சொல்லலாம் இந்த ரைசோபியத்தை. இப்போ இது நெல் வயலுக்கு உகந்த உரம்னு சொல்லும்போது இது எந்த அளவுக்கு விளைச்சல் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 15 முதல் 40% வரை நெல் விளைச்சல் வந்து அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்குது. இதான் இந்த ரைசோபியத்துடைய பயன்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு மதிப்பெண்களை கேட்கும்போது நெல் வயலுக்கு உகந்த உயிரி உரம்னு கேட்டாங்கன்னா ரைசோபியத்தை சொல்ல முடியும். அடுத்ததாக இருக்கக்கூடியது அசோலா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன அப்படின்னா அசோலா அப்படிங்கிறது ஒரு மிதக்கக்கூடிய நீர்வாழ் பெரணி அப்படின்னு சொல்லலாம். பூவா தாவரங்கள் பார்த்துருப்போம். அதே மாதிரி அசோலா அப்படிங்கிறது மிதக்கக்கூடிய ஒரு நீரில் வாழக்கூடிய ஒரு பெரணின்னு சொல்லலாம். இப்படி முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அது நைட்ரஜனை நிறுத்தக்கூடிய நீல பசும்பாசியான அனபீனா, அது நைட்ரஜன் நிறுத்தக்கூடிய நீல பசுபாசி ப்ளூ கிரீன் ஆல்கே எது அப்படின்னா அனபீனா அப்படிங்கிறது. இந்த அனபீனா என்ன செய்யும் அப்படின்னா இந்த அசோலா கூட சேர்ந்து, அசோலான்னு சொல்லக்கூடிய நீர்வாழ் பெரணியோட சேர்ந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைநிறுத்துகிற வேலையை செய்யுது. அப்போ என்ன செய்யுது, அசோலாங்கிறது ஒரு நீர்வாழ் பெரணி, அது எதோட சேர்ந்துக்கிறது அப்படின்னா நீல பசும்பாசியாக இருக்கக்கூடிய அனபீனாவோட சேர்ந்து நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பணியை செய்யுது. எங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜனை, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடியதாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நெல் சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களில் குறிப்பாக ஒரு ஹெக்டேருக்கு 40 முதல் 60 கிலோகிராம் வரை பயிர் விளைச்சலை இது அதிகப்படுத்துறது. அப்படி அதிகப்படுத்துறதுனால நெல் பயிரிடக்கூடிய விவசாய நிலங்களில், அதாவது உழவு நிலங்களில் அசோலா அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக என்ன ஆகும் அப்படின்னா சிதைவடையும். இப்படி வேகமாக சிதைவடைகிறது மூலமாக நெற்பயினுடைய விளைச்சலை இது என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக இருக்கக்கூடியது ஆர்பஸ்குலார் வேர் பஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஎம் அப்படிங்கிறது. ஆர்பஸ்குலார் மைக்ரோரைசே அப்படிங்கிறது தான் சுருக்கமாக ஏஎம் அப்படிங்கிறது. இது எங்கே இருக்கும் அப்படின்னா மூடு விதை தாவரங்கள். மூடு விதை தாவரங்கள் என்னது அப்படின்னா ஆஞ்சியோஸ்பம் சொல்லக்கூடியதான் நம்ம மூடு விதை தாவரங்கள் அப்படிங்கும். திறந்த விதை தாவரங்களாக இருந்துச்சுன்னா அது ஜிம்னோஸ்பம் அப்படிங்கும். ஆஞ்சியோஸ்பம் சொல்லக்கூடிய பூக்கக்கூடிய தாவரங்களில் இந்த மூடு விதை தாவரங்களுடைய வேர்களில் கூட்டுயிர் வாழ்க்கை நடத்தக்கூடிய பைக்கோமைசிட்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பூஞ்சையினால் உருவாகக்கூடியது. ஆர்பஸ்குலார் வேர் பூஞ்சைங்கிறது எது மூலமாக உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூடு விதை தாவரங்கள்னு சொல்லக்கூடிய ஆஞ்சியோஸ்பங்களில் வேர்களில் கூட்டுயிர் வாழ்க்கை நடத்தக்கூடிய பைக்கோமைசிட்ஸ் அப்படிங்கிற பூஞ்சையினால் உருவாகக்கூடியதாக இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணில் அதிகமாக இருக்கக்கூடிய பாஸ்பேட்டுகள் அதிகமாக இருக்கும். அந்த பாஸ்பேட்டுகளை கரைக்கக்கூடிய திறன் படைத்தது எது அப்படின்னா இந்த பைக்கோமைசிட்ஸ் அப்படிங்கிற பூஞ்சை. இதோட நின்றாது. இது தவிர வேற என்ன வேலையை செய்யும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு திறனை உருவாக்குது. அதாவது நோய்கள் வந்தால் தாங்கக்கூடிய திறனை உருவாக்கும். அதே மாதிரி சாதகமற்ற சூழ்நிலையை, அதாவது என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து அதுக்கு ஃபேவரபிளாக இருக்காது, அந்த ஃபேவரபிளாக இல்லாத சூழ்நிலையை கூட என்ன செய்ய முடியாது தாங்கக்கூடிய திறன் படைத்ததாக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் நிலத்தில் வந்து நீர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதும் யாருடைய வேலை அப்படின்னா இந்த ஆர்பஸ்குலார் வேர் பூஞ்சையில் இருக்கக்கூடிய பைக்கோமைசிட்ஸ் அப்படிங்கிற பூஞ்சை இந்த வேலையை செய்யக்கூடியதாக இருக்குது. அதாவது பாஸ்பேட்டில் கரைக்கும் திறன் படைத்ததாக இருக்குது, நோய் எதிர்க்கும் திறன் படைத்ததாக இருக்குது, சாதகமற்ற சூழ்நிலையை தாங்கக்கூடிய திறன் படைத்ததாக இருக்குது. இது தவிர நிலத்தில் நீர் இருப்பதையும் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்தபடியாக கடல் பாசி திரவ உரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது என்ன சொல்றாங்க, சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படிம்போம், SLF அப்படிங்கிறது. இந்த கடல் பாசி திரவ உரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெரு மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள், அதாவது மேக்ரோ மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது. அதாவது பெரு மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் மட்டும் இல்லாமல் சைட்டோகைனின், ஜிபுலின் மற்றும் ஆக்சினை கொண்டுள்ளது அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. சைட்டோகைனின், ஜிபுலின் மற்றும் ஆக்சின் அப்படிங்கிறதுல என்னது தாவர வளர்ச்சி ஹார்மோன்கள் அப்படின்னு கேள்விப்படுறோம். சைட்டோகைனின், ஜிபுலின் மற்றும் ஆக்சின் அப்படிங்கிறது. இது பெரும்பாலும் என்ன செய்யும் அப்படின்னா அந்த கடல் பாசி திரவ உரம் அப்படிங்கிறது கெல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான 150 மீட்டர் உயரம் வளரக்கூடிய பழுப்பு கடல் பாசிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்டாங்கன்னா
கடல் பாசி திரவ உரம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா கெல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 150 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய பழுப்பு கடல் பாசிலிருந்து தயாரிக்கிறது தான் எது அப்படின்னா இந்த கடல் பாசி திரவ உரம் சொல்லக்கூடியது. அதுக்கு நம்ம கெல்ப்னு சொல்றோம். இப்ப இந்த திரவ கடற்பாசி என்ன செய்யணும், கரிம உரமா பயன்படுத்துறோம். ஆர்கானிக் ஃபெர்டிலைசரா பயன்படுத்துற உரம் மட்டும் இல்லாம இது சுற்றுச்சூழலுக்கு மிக உகந்ததா இருக்கு, ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்குது. அது மாதிரி இந்த கடற்பாசியில இது சில கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் என்ன அப்படின்னா ஆல்ஜினேட்டுகள் அப்படிங்கிறது. இந்த கடல் பாசியில இருக்கக்கூடிய இந்த ஆல்ஜினேட்டுகள் என்ன செய்யும் அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய உலோகங்களோட வினைபுரிந்து நீண்ட அதில் ஒன்றோட ஒன்று குறுக்கே இணைந்த பாலிமர்களை உருவாக்குது. இந்த ஆல்ஜினேட்டுகள் என்ன செய்யும் அப்படின்னா ஒன்றுக்கு இணைந்து கிராஸ் ரியாக்ஷன் நடந்து நிறைய பாலிமர்களை உருவாக்குது. இந்த பாலிமர்கள் என்ன செய்யும் அப்படின்னா மண்ணை சிறு சிறு துகள்களாக மாற்றும். இப்படி மண் கட்டியா இருக்குதுன்னு சொன்னா அந்த கட்டியா இருக்கக்கூடிய மண் துகள்களை இன்னும் சிறு சிறு துகள்களாக மாத்துறதோட மட்டும் இல்லாம அந்த நீர் போய் பட்டதுமே இது என்ன செய்யும் அப்படின்னா விரிந்து அந்த ஈரப்பதத்தை ரொம்ப நேரம் தக்க வச்சிருக்கும். ஏன்னா இது கடல் பாசில ஆல்ஜினேட்டுகள் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்குது. இது மண்ணில் இருக்கக்கூடிய உலகங்களோட போய் வினைபுரிஞ்சு நீண்ட அதில் ஒன்றோடு ஒன்று குறுக்காக இணைந்த பாலிமர்களை உருவாக்குது. இந்த பாலிமர் போய் என்ன செய்யும் மண்ணை சிறு சிறு துகளாக மாற்றி தண்ணீர் பட்ட உடனே அது ஈரப்பதத்தை ரொம்ப நேரம் தக்க வைக்கிற மாதிரி மாற்றிடுது. குறிப்பா இதுக்கும் இயற்கை வேளாண்மைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இது இயற்கை வேளாண்மையில தாவரங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து அல்லது தரசம் சொல்லக்கூடிய மாவுச்சத்தை அளிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடியதா இருக்குது. குறிப்பா அந்த கடற்பாசிகள்ல 70க்கும் மேற்பட்ட கனிமங்கள், விட்டமின்கள் மற்றும் நொதிகள் காணப்படுதுன்னு சொல்றாங்க. அது 17 சொல்லக்கூடிய 70க்கும் மேற்பட்ட கனிமங்கள் இருக்குது, விட்டமின்கள், இது தவிர நொதிகள் என்சைம்ஸ் இருக்கிறதுனால தாவரங்கள்ல ஒரு அபரிதமான வளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அது தாவரங்களால் அபரிதமான வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடியதா இருக்குது. இது தவிர நோய் மற்றும் உறைபனியை தாங்கக்கூடிய திறனும் படைச்சிருக்கு. நோயை தாங்கக்கூடிய திறனும் இருக்கும், பனி இருந்தாலும் அந்த பனியை தாங்கக்கூடிய திறன் படைத்ததாகவும் இருக்குது. இந்த கடல் பாசி திரவத்துல விதைகளை ஊற வைத்து விதைச்சோம்னு சொன்னா, கடல் பாசி திரவத்துல விதைகளை ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை விதைச்சோம்னு சொன்னா அது வேகமா முளைக்கிறது மட்டும் இல்லாம நல்ல சிறந்த ஒரு வேர் தொகுப்பையும் உருவாக்கும் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா உயிரி பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பயோ பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். அதை உயிரிகளை அடிப்படையாக கொண்ட தாவர நோயுயிரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை இதான் நம்ம உயிரி பூச்சிக்கொல்லிகள் சொல்றோம். அது பயோ பெஸ்டிசைட் அப்படிங்கிறோம். பொதுவாக பெஸ்ட்னா தெரியும் என்னது அப்படின்னா ஒரு பூச்சியானது தாவரங்களுக்கு பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம பெஸ்ட்னு சொல்றோம், தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரினு. அதை கொல்றதுனால அதுக்கு என்ன சொல்றேன் சைட்ஸ்னா டு கில்னு அர்த்தம். அப்ப பெஸ்டிசைட் அப்படிங்கிறது பூச்சிக்கொல்லி அப்படிங்கிறது எல்லா பூச்சிகளும் இல்லை, எது தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதோ அந்த மாதிரியான பூச்சிகளை மட்டும் கொள்றதுக்கு பேர் தான் பெஸ்டிசைட்னு பேரு. இதுல வேதிய உரங்களுக்கு வேதிய மருந்துகளுக்கு பதிலாக வேதிப்பொருட்களுக்கு பதிலாக என்ன செய்யணும் அப்படின்னா உயிரிகளை பயன்படுத்துறதுனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா உயிரி பூச்சிக்கொல்லிகள் பேர். அது உயிரிகளை அடிப்படையாக கொண்ட தாவர நோய் உயிரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி தான் உயிரி பூச்சிக்கொல்லிங்கிறோம். இது வேதி மற்றும் செயற்கை பூச்சிகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அண்ட் ஆர்டிபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸ், அந்த கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் பெஸ்டிசைட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த உயிரி பூச்சிக்கொல்லிகள் அப்படிங்கிறது நச்சுத்தன்மை இல்லாதது, டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்கும், விலை மலிவாக இருக்கும், ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சூழலுக்கு உகந்த தன்மை கொண்டதாகவும் இருக்கிறதுனால இது அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி வேளாண்மையில பயன்படுத்தப்படக்கூடிய வேதிப்பொருளால் ஏற்படக்கூடிய சூழல் மற்றும் உடல்நலன் சார்ந்த பிரச்சனைகளால இந்த உயிரி பூச்சிக்கொல்லிகள் நோயுயிரி மேலாண்மையில ஒரு ஒருங்கிணைந்த உட்கூறாக காணப்படுதுன்னு சொல்லலாம். அதுல ட்ரைகோடெர்மா அப்படின்னு ஒரு சிற்றினம் இருக்குது. இந்த சிற்றினம் என்ன செய்யும் அப்படின்னா பொதுவாக மண்ணிலையும் வேர் தொகுதியிலையும் தனித்து வாழக்கூடிய ஒரு பூஞ்சையா இருக்கு. இந்த மண்ணிலையும் வேர் தொகுதியிலையும் இது வேருடனும் மண் சுற்றுச்சூழலுடன் நெருங்கிய தொடர்புடைய காரணியா கருதப்படுது. என்ன சொன்னோம் அப்படின்னா உயிரி கட்டுப்படுத்தும் காரணியா இது அங்கீகாரம் பெற்றிருக்குது. அந்த உயிரி கட்டுப்படுத்தும் காரணியா இந்த ட்ரைகோடெர்மாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முதலாவது காரணம் தாவர நோய்களை கட்டுப்படுத்துது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேருடைய வளர்ச்சி பெருக்கத்தை மேம்படுத்துறதுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. மூன்றாவது பயிர் உற்பத்திக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. நான்காவது பார்த்தீங்கன்னா உயிரற்ற காரணியுடைய இறுக்கத்தை, ஸ்ட்ரெஸ் சொல்லக்கூடிய இறுக்கத்தை தாங்கக்கூடிய திறன் படைத்ததாக இருக்குது. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா சத்துக்களை உள்ளெடுக்கிறதும் பயன்படுத்துகிற வேலைகளையும் செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த வேலைகளை செய்கிறதுனால இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உயிரி கட்டுப்படுத்தும் காரணியாக அங்கீகாரம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும்.
இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சிற்றினம் எது அப்படின்னா பியூவேரியா அப்படிங்கிற சிற்றினம். இது உலகங்களே இருக்கக்கூடிய மண்ணில் இயற்கையாக வாழக்கூடிய ஒரு பூச்சி நோயின்னு சொல்லலாம். இது சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா என்டமோ பேத்தோஜெனிக் அப்படின்னு. என்டமாலஜி அப்படின்னா பூச்சிகளை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்டமாலஜி பேர். அந்த பியூவேரியாங்கிற சிற்றினம் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையாக வாழக்கூடிய ஒரு பூச்சி நோயின்னு சொல்லலாம். இது பல்வேறு கணுக்காலி சிற்றினங்கள்ல ஆர்த்ரோபோடான்னு சொல்லக்கூடிய கணுக்காலி சிற்றினங்கள்ல இது ஒரு ஒட்டுண்ணியா வாழ்ந்து ஒயிட் மஸ்கடைன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை மஸ்கடைன் அப்படிங்கிற நோயை தாவரத்தினுடைய வளர்ச்சியை பாதிக்காதவாறு ஏற்படுத்துது. இது என்ன பண்ணும் அப்படின்னா ரைசாக்டினியா சொலானி அப்படிங்கிற பூஞ்சையினால தக்காளியில் ஏற்படுத்தப்படக்கூடிய நாற்று மடிதல் அப்படிங்கிற நோயை கட்டுப்படுத்துது. ஒரு முக்கியமான பயன் என்ன அப்படின்னா ரைசாக்டானியா சொலானி அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சையினால தக்காளியில் ஏற்படுத்தக்கூடிய நாற்று மடிதல் அப்படிங்கிற நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடியதா இருக்குது. அடுத்தபடியா தலை உரமிடல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீன் மேன்யூரிங் அப்படின்னு என்னங்கிறத பார்க்கலாம். அது தலை உர பயிர்களை வளர்த்து அவற்றை நேரடியாக வயல்களில் இட்டு விவசாயம் செய்யறதுக்கு பேர் தான் தலை உர இடல்னு பேரு. அதாவது கிரீன் மேன்யூரிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். இப்போ தலை உர இடலுடைய முக்கிய குறிக்கோள்ல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா மண்ணில் இருக்கக்கூடிய தலைச்சத்து. கிராமங்களில் தலைச்சத்துன்னு தான் சொல்லுவாங்க. நைட்ரஜன் சத்தை தான் தலைச்சத்துங்கிறோம். அப்ப மண்ணில் இருக்கக்கூடிய தலைச்சத்துன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜனை உயர்த்துறது இதனுடைய முக்கியமான நோக்கமா இருக்குது. இதோடு மட்டும் இல்லாம மண்ணினுடைய அமைப்பையும் அங்க இருக்கக்கூடிய பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் சொல்லக்கூடிய இயற்பியல் காரணியையும் மேம்படுத்தக்கூடிய வேலையை செய்யறது யாரு அப்படின்னா தலை உரமுடைய முக்கியமான பணி. அப்ப தலை உரமா என்னென்ன பயிர்களை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா குரோட்டலேரியா ஜங்சியன்னு சொல்லக்கூடிய சணப்பை, டெஃப்ரோசியா பெர்ஃபூரியான்னு சொல்லக்கூடிய கொளிஞ்சி செடி, இண்டிகோ ஃபெராடிங்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அபூரி செடிகளை இதற்கு உதாரணமா சொல்ல முடியும். அந்த தலை உரத்தை விதைப்பு தலை உரமாகவும் அதே நேரத்தில் தலை இலை உரமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ விதைப்பு தலை உரம் அப்படின்னு சொல்றோமே அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா தலை உர தாவரங்களை நிலத்தினுடைய வரப்புகள்லையோ அல்லது ஊடு பயிராகவோ அல்லது முக்கிய பயிராகவோ வளர்க்கக்கூடிய முறையை குறிப்பிடுறதுக்கு பேர் தான் விதைப்பு தலை உரம் அப்படின்னு. இதுக்கு எடுத்துக்காட்டா சணப்பை, காராமணி, பச்சை பேரு ஆகியவற்றை உதாரணமா சொல்லலாம். இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியதுக்கு பேரு தலை இலை உரம் அப்படிங்கிறது. இந்த தலை இலை உரங்கிறதுனா தாவரத்தினுடைய இலைகள், கிளைகள், சிறு செடிகள், புதர் செடிகள், தரிசு நிலங்கள் இருக்கக்கூடிய தாவரங்கள், வயல்வெளிகளுடைய வரப்புகள் இருக்கக்கூடிய தாவரங்கள் இது எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு பேர் தான் தலை இலை உரம் அப்படிங்கிறோம். என்னென்ன அப்படின்னா இலைகள், கிளைகள், சிறு செடிகள், புதர் செடிகள், தரிசு நிலம் சொல்லக்கூடிய பயன்படாத நிலங்கள் இருக்குல்ல அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள், வயல்வெளிகளுடைய வரப்பில் இருக்கக்கூடிய தாவரங்கள் இது எல்லாத்தையும் குறிப்பிடுறதுக்கு பேர் தான் தலை இலை உரம் அப்படிங்கிறது. இப்போ இந்த தலை இலை உரத்திற்கு பயன்படக்கூடிய முக்கிய தாவர சிற்றினம் எது அப்படின்னா கேசியா பிஸ்டுலா அப்படின்னு சொல்லக்கூடிய கொன்றை செடியை சொல்லலாம். அதுக்கடுத்து செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரான்னு சொல்லக்கூடிய அகத்தியை சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அசாடிடாக்டா இண்டிகான்னு சொல்லக்கூடிய வேம்பை உதாரணமா சொல்லலாம். அதுக்கடுத்து டெலோனிக்ஸ் ரீஜியன்னு சொல்லக்கூடிய நெருப்பு கொன்றை உதாரணமா சொல்லலாம். அடுத்து ஒங்கேமியா பின்னேட்டான்னு சொல்லக்கூடிய புங்க மரத்தை கூட நம்ம இதற்கு உதாரணமா சொல்ல முடியும்.